உங்க பிரச்சனை போராட்டத்தை பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்களே, மலை போல நினைக்கிறீங்களே, இது என்ன ஆக போதோன்ற ஏக்கமும் கவலை இருந்தாலும் உங்களை நெருக்கிட்டே இருக்குல்ல, இந்த காலை வேளையில கர்த்தர், மகனே மகளை வா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவருடைய மகிமையை நீங்க உணர்ந்துட்டீங்களா? அவர் மகிமையை வேதத்தின் மூலம் நீங்க தியானிச்சிருக்கீங்களா? செங்கடல் இரண்டாக பிளந்த தேவ மகிமையை உணர்ந்தீங்களா? எரிகோ முதல் தரைமட்டமாக செய்த கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தீங்களா? யோர்தானை குவியலாக நிறுத்த கர்த்தருடைய மகிமையை உணர்ந்தீங்களா? அவருடைய மகிமைக்கு ஈடு இணை வேற ஒன்றுமே உலகத்துல இல்ல. இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, தெய்வ மகிமையை உணர்ந்துட்டீங்க, உங்க பிரச்சனை பெருசா இருக்காது. நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 138:5, கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் என்னுடைய இந்த பிரச்சனை எல்லாம் மாற்றி போட்டுருவார், எனக்கு ஒரு வழி வச்சிருக்கார், மகிமையா இருக்கிறது, பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ப்பார் சொல்லி விசுவாசத்தோட துதிப்பீங்க, பாடுவீங்க, மகிழ்ந்து கொண்டாடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென்.